ராஜேஷ்குமார் நாவல் அத்தியாயம் 4 நிலவை களவு செய் தொடர்கிறது. ஸோ ஜெயவர்தனன் கிட்ட ஏதோ தப்பு இருக்குது. அந்த தப்பை உடனடியாக கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா நாம் போட்டிருக்கிற திட்டம் கைக்கு வர வேண்டிய அந்த நிலவு எல்லாமே கனவாயிடும். இப்போ என்ன பண்ணுறது? ஜெயவர்தன் அங்கே இருக்கும்போது இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நாம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அவரே தொடர்ந்தார். அதனால் இன்னும் 2 நாளில் நீயும் ஃப்ராங்க் பார்ட்டுக்கு புறப்படுற. அங்கே அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு ஜெயவர்தனனை கண்காணிக்கிற. அவன்கிட்ட தப்பு இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுற. எஸ் சார், ஃப்ராங்க்பர்ட் போக டிக்கெட் எடுத்துரு. பாஸ்போர்ட்டை பத்திரமா வச்சிருக்கியா இல்லையா? வச்சிருக்கேன் சார். டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணு போ. அருள் எழுந்தான். கார் கிரீனிஷ் கார்டன் ஹோட்டலுக்கு முன்பாய் போய் நின்றது. பிரம்மாண்டமான ஹோட்டல். மாடிகள் எவ்வளவு என்று எண்ணி பார்க்க ஒரு 10 நிமிஷத்தை செலவழிக்க வேண்டிய கட்டாயம். கீழ்த்தளம் பூராவும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆய் மாறியிருந்தது. ராட்சச கண்ணாடி ஷட்டர்களுக்கு அப்பால் புதிதாய் கார்கள், ட்ரக்குகள், அன்றைய நாகரீகத்தின் சுட சுட சாதனங்கள். நிஷா, மங்களேஷ் கூப்பிட்டான். நாம் மறுபடியும் எப்போ பார்க்கலாம்? 2 மணி நேரம் கழித்து என்னோட வீட்டுக்கு வந்துருங்க. திட்டத்தை செதுக்குவோம். நிஷா, என் மனசுக்குள்ளே இப்போ புதுசாக ஒரு பயம் நுழைஞ்சிருக்கு. என்ன? ஜெயவர்தனனை சாகடித்த விஷயம் வெளியே வராது. வர வாய்ப்பே இல்லை. போலீஸை மறந்துடுங்க. நவமணியை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபோனில் அவரை நீங்கள் சமாளித்தா போதும். பின்னால் கார் ஹாரன் சத்தம் கேட்டது. இறங்குங்க மங்களேஷ், மற்றதை அப்புறமா பேசிக்கலாம். இப்படி நர்வஸாக இருக்காதீங்க. நர்வஸாக எந்த காரியத்தையும் கெடுத்துரும். மங்களேஷ் லக்கேஜுகளோடு இறங்கி கொள்ள நிஷா கையசைத்து பறந்தாள். மங்களேஷ் உள்ளே நுழைந்தான். வரவேற்பறை படு சுத்தம். பளிங்கு தரை அவனை பிரதிபலித்தது. ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி காட்டியது. கவுண்டருக்கு பின்னால் அந்த பெண் சிரித்தாள். 2 கன்னங்களிலும் ரோஜா பூக்கள். குட் மார்னிங் சொன்னாள். அவஸ்தையாய் புன்னகைத்தான் மங்களேஷ். அவள் விடாமல் புன்னகைத்து கொண்டே எஸ் என்றாள். என் பெயர் மங்களேஷ். இந்தியாவிலிருந்து வருகிறேன். எனக்கு இங்கே அறை ரிசர்வ் ஆகியிருக்கிறது. அவள் தனக்கு எதிரே இருந்த கம்ப்யூட்டர் சங்கதியிடம் வந்து அதனை இயக்கி மங்களேஷ் சொல்வது உண்மையா என்று சோதித்தாள். அது கம்ப்யூட்டர் திரையில் எஸ் என்று பச்சையாய் உலர்ந்தது. மங்களேஷ் அண்டு ஜெயவர்தனன், ரூம் நம்பர் 401 என்ற எழுத்துக்களை அவசரமாய் பிரசவித்தது. ரிசப்ஷனிஸ்ட் தன் சிறிய நெற்றியை அழகாய் சுருக்கி கேட்டாள். 2 பேர்களுக்கு அறை ரிசர்வ் ஆகியுள்ளது. நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள். இன்னொருவர் எங்கே? அவள் இயல்பாய்த்தான் கேட்டாள். ஆனால் மங்களேஷுக்கு கண்ட இடத்தில் வேர்த்தது. வந்து அவர் இன்னமும் 4-5 நாட்களிலே இங்கே வந்து விடுவார். அது பெரிய அறை. நீங்கள் மட்டும் தங்கிக் கொள்கிறீர்களா? ஆமாம். இந்தாங்க சாவி. 4வது மாடியில் 401வது அறைக்கு நீங்கள் லிஃப்டில் போய்விடுங்கள். லக்கேஜுகள் வந்து சேர்ந்துவிடும். நன்றி. லிஃப்டை நோக்கி போனான். புதைக்குழிக்குள் ஜெயவர்தனன் 10 வினாடி நேரத்துக்குள் சமாதியான காட்சி மனசுக்குள் அவசரமாய் துடிக்க உடம்பு மறுபடியும் வியர்த்தது. லிஃப்ட் ஓவென்று திறந்து கிடக்க உள்ளே நுழைந்து 4வது மாடிக்குரிய பட்டனை தட்டிவிட்டு காத்திருக்க அது ஒரு வினாடியில் கதவு மூடி 6வது வினாடிக்குள் உயர்ந்து நின்று கதவுகளை விரித்தது. 4வது மாடி. 401வது அறையை தேடிக்கொண்டே போனான். வராந்தாவின் கோடியில் ஒரு நதியின் பரபரப்பை பார்த்த மாதிரி இருந்தது. மேக்னட் கீயை லாக்கர் துவாரத்துக்குள் கொடுக்க கதவு மனஸ்தாபம் திறந்தது. உள்ளே நுழைந்தான். அறை பெரியதாய் ஏறக்குறைய ஒரு சின்ன ஹால் மாதிரி இருந்தது. ரேடியேட்டர் ஒன்று அறையை மிதமான உஷ்ணத்தில் அடைக்காக்க விஸ்தாரமான கட்டிலும் சுவரோடு பொதிந்த வார்ட்ரோஃபும் பார்வைக்கு கிடைத்தன. வேலைப்பாடு டேபிளின் மேல் வெஸ்ட் ரெக்ஸ் டிவி ஏத்த திரையோடு 60 சேனல்களில் நிகழ்ச்சிகளை பிரசவிக்க காத்திருந்தது. மங்களேஷ் டிவிக்கு பக்கத்தில் போய் ஒரு சேனலின் கோர் பட்டனை தட்டினான். திரை ஊதா நிறத்துக்கு பரவி க்ளோஸ்அப்பில் ஒரு பெண் தன் பல் வரிசையை காட்டினாள். ஏதோ பற்பசை விளம்பரம். சேனலை அணைத்துவிட்டு கட்டிலில் சாய்ந்தான். ஓட்டல் சிப்பந்தி லக்கேஜுகளோடு உள்ளே நுழைந்தான். சார், யுவர் லக்கேஜ் ப்ளீஸ். செக்கப். மங்களேஷ் பார்த்துவிட்டு தலையாட்ட அவன் பின் வாங்கி வெளியேறினான். கதவு தன்னேச்சியாய் ஸ்லோ மோஷனில் நகர்ந்தது. சுவருக்கு போய் ஒட்டி கொண்டு கிளிக் என்றது.
அறையில் கனப்பு பரவ குளிருக்கு இதமாயிருக்க மங்களேஷ் கண்களை மூடினான். ஜெயவர்தன் நினைவுக்கு தட்டுப்பட்டான். புதைக்குழியில் அவன் அவசரமாய் சமாதியானது மனசுக்குள் பயமாய் வலித்தது. மூளை கலக்கமாய் யோசித்தது. நிஷா போட்டு வைத்திருக்கிற திட்டப்படி அந்த நிலவை திருட முடியுமா? ஜெயவர்தன் கொலை செய்யப்பட்ட விஷயத்தை நவமணிக்கு தெரியாமல் இந்த ஒரு வார காலத்துக்கு மறைத்து அவன் என்னோடு இருப்பது போல் காட்டிக்கொள்வது சாத்தியமா? யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே தலைமாட்டில் இருந்த ஃபோன் முணுமுணுத்தது. கை நீட்டி ரிசீவரை எடுத்தான். காதுக்குள் பொருத்தினான். ஹலோ, நான் நிஷா. அட, அதுக்குள்ளே வீடு போய் சேர்ந்துட்டியா? நோ, இன்னும் காரில் தான் போயிட்டுருக்கேன். இது கார் வயர்லெஸ் டெலிஃபோன். இப்போ எதுக்கு ஃபோன்? சும்மா தான். ரூம் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் நடக்காம? கண்டிப்பாக நடக்கும். நிலா நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். மனசை போட்டு அலட்டி